பலப்படுத்தப்படும் நாடாளுமன்றின் பாதுகாப்பு. எம்பிக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரணில் சஜித் அடுத்த வாரம் நேரடி சந்திப்பு. குறைந்த விலையில் மக்களுக்கு அரிசியை வழங்குவோம். நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு. டிஜிட்டல் மயமாக்கல் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தும் என்பது உறுதி. ஜனாதிபதி தெரிவிப்பு. கச்சதீவு பெருந்திருவிழாவில் 9,000 பேர் கலந்து கொள்வார்கள். ஏற்பாடுகள் தீவிரம். யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டு விட்டதா? அன்னராசா கேள்வி. ரஷ்ய ராணுவத்தில் பலியான இலங்கையர்கள், அமைச்சர் கூறிய அதிர்ச்சி தகவல். ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. வக்கிர குணமுள்ளவர்கள், யாழ் பல்கலை நிர்வாகத்தை சாடிய சரத் வீரசேகர. எதிர்வரும் பிப்ரவரி 17 அன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக் இன்று அறிவித்துள்ளார். அதன்படி பொது வாகன நிறுத்துமிடம் மூடப்படும் அதே நேரத்தில் எம்பிக்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை மட்டுமே அழைத்து வருமாறும் வேறு எந்த விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே நாடாளுமன்ற காட்சியகம் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலை திட்டத்தின் ஊடாக 3 பிரதான டிஜிட்டல் வசதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி அரசு டிஜிட்டல் கொடுப்பனவு தளமொன்றை உருவாக்குதல், ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேசீலக மட்டத்திற்கு கொண்டு செல்லல், தூதரகங்களில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை மென்பொருள் மூலம் பெற்றுக்கொள்ளல் என்பன மேற்கொள்ளப்படும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, ICTA நிறுவனம் மற்றும் லங்காபி ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் கொடுப்பனவு முறையின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்ய மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கௌபே மென்பொருள் மூலம் ஆரம்ப கட்டமாக 16 அரசு நிறுவனங்களின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளை செய்ய முடியும் என்பதுடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் மேலும் 30 அரசு நிறுவனங்களில் இந்த மென்பொருளை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சகல அரசு நிறுவனங்களையும் இதனுடன் இணைக்க எதிர்பார்க்கப்படுவதோடு ஏற்கனவே 12 அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இதில் இணைந்துள்ளன. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்வை இலகுவாக்குவதாகவும் இதன் மூலம் வினைத்திறனான, தரமான மற்றும் விரயம் குறைந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்தின் வெற்றிகளின் காரணமாகவே உலக வரலாற்றில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி, மனித நாகரிகத்தை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்த விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் என்பன செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் பணிகள் இதுவரை காலமும் கொழும்பிலிருந்தே செயற்படுவதாகவும் ஆனால் தூர பிரதேசங்களில் உள்ள பிரஜைகள் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இன்று முதல் பிரதேசீலக மட்டத்தில் குறைத்த முறைமையை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீண்ட காலத்திற்கு முன்னரே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சரியான நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்படாமையினால் மக்களின் வாழ்க்கையும் நாட்டின் பொருளாதாரமும் பின்னடைந்து காணப்படுவதோடு இன்றைய தினம் டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக நகரமும் கிராமமும் ஒன்றிணைந்துள்ளதால் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் அவசியமானது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எமது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தும் ஒரே வழி டிஜிட்டல் மயமாக்கல் எனவும் அதனால் மக்களின் தேவைகளை எந்த விதமான அழுத்தம் மற்றும் அலைச்சலின்றி நிறைவேற்ற முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இயந்திரமான வாழ்க்கை முறையினால் எமது நாட்டு மக்கள் பண்பாட்டு ரீதியான வாழ்க்கையை இழந்துள்ளதாகவும் பண்பாட்டு வாழ்வை உருவாக்கிக் கொள்ள டிஜிட்டல் மயமாக்கல் வசதியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இத்திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை இதன் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த மாற்றங்கள் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை, வினைத்திறன், கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கல் என்பன எமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தும் எனவும் அதற்காக அரசாங்கம் என்ற வகையில் நாம் கடுமையாக பாடுபடுகிறோம் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது.
எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் நடைபெறவுள்ள திருவிழா தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் மாவட்ட செயலர் மா பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கச்சதீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்தான நடவடிக்கைகள் கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ள யாத்ரீகர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலக்கூட வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது. இவரிடம் இலங்கையைச் சேர்ந்த 4000 யாத்ரீகர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4000 யாத்ரீகர்களும் என 6000 யாத்ரீகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனையோர் என 1000 பேர் உள்ளடங்கலாக 9000 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கலந்து கொள்பவருக்குரிய உணவு வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது. அந்த வகையில் யாத்ரீகர்களுக்கு 14ஆம் தேதி இரவு உணவும் 15ஆம் தேதி காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்தின் பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பேருந்துகள் புறப்படும். அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து கச்சதீவு செல்வதற்குரிய ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகாட்டுவானிலிருந்து கச்சதீவு செல்பவர்களுக்குரிய ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு படகு சேவையில் ஈடுபடுகின்ற படகின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் அதற்குரிய சான்றிதழ்களை கடற்படையினரிடம் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் எம்மால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ள யாத்ரீகர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சுங்க திணைக்களத்தின் பிரசனமும் இன்றைய கூட்டத்தில் இருந்தது. இந்தியாவிலிருந்து வருகின்ற யாத்ரீகர்களை சரியான நடைமுறைகளுக்கு அமைவாக வரவேற்று அவர்களை ஆலய வழிபாட்டு செயற்பாடுகளில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய இறுதி தீர்மானங்கள் குறித்து ஆராயப்பட உள்ளது என்றார். இதேவேளை ஆலயங்களில் சமய நிகழ்வுகளின் போது ஒளிபெருக்கிகளை பயன்படுத்தும் போது அயலில் உள்ளவர்கள், மாணவர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்றைய தினம் சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் திண்மக்கழிவு அகற்றல், வளி மாசறைதல், பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒளிபெருக்கிகளை கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் வேறு நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒளிபெருக்கிகளால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஆலயங்களில் உங்களது சமய நிகழ்வுகளின் போது ஒளிபெருக்கிகளை பயன்படுத்தும் போது அயலில் உள்ளவர்கள், மாணவர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் உங்களது ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துங்கள். ஆலயங்கள் அமைந்துள்ள பகுதியிலிருந்து மிகவும் தொலைவில் ஒளிபெருக்கிகள் பொருத்தப்பட்டு அதிக ஒளி எழுப்பப்படுகிறது. ஆகவே உங்களது ஆலயங்களில் எழுப்பப்படும் ஒளிபெருக்கி ஒளிகள் மூலம் ஏனையோருக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் செயற்படுமாறு ஆலய நிர்வாகத்தினர் அல்லது தர்மகர்த்தாக்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இரவு வேளைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒளிபெருக்கி மூலம் இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம். எத்தனை டெசிமல் அளவில் ஒளிபெருக்கியை பயன்படுத்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது. ஆகவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை போலீசாருக்கு உள்ளது. இதுகுறித்து எழுத்து மூலம் போலீசாருக்கும் அறிவித்துள்ளோம். இவ்வாறு அசௌகரியங்கள் ஏற்படும் பட்சத்தில் பொதுமக்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச செயலங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலர்கள் அதனை உடனடியாக போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். எனவே அந்த ஒளியினால் ஏனையோருக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் செய்யப்படும் போது ஏனையோருக்கும் பிரச்சனைகள் ஏற்படாது என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் ஜப்பானின் நிப்போன் மன்றத்தின் தலைவர் யோகை சசாகவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையான பணி என்றும் அந்த திட்டத்திற்கு ஏற்ப கல்வியை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நாட்டு மக்களின் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதற்கும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் பங்களிப்பதாக நிப்போன் மன்றத்தின் தலைவர் இதன் போது தெரிவித்தார்.
குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆதரவை வழங்க தனது அமைப்பு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நாட்டின் கிராமப்புற மக்களிடையே வறுமையை ஒழிப்பதற்காக ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக விசேட திட்டங்களை தொடங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் இதன்போது கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் 2025 ஜனவரி 20 வரையில் 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜித் ஹேரத் மேலும் தெரிவித்தார். இதன்போது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எனவும் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது தொடர்பிலும் மரணமடைந்தவர்களின் பட்டியலை வெளியிட முடியுமா எனவும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீதபொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என்ன கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா. இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? Honorable Deputy Speaker, I have already tabled names of all those died people, and if you can give me that details, then we can intervene that matter. 65 வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தில் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக அங்கு கருப்பு கொடியை ஏற்றியமை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். வக்கிர குணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் சுதந்திர தினத்தை நாட்டின் அனைத்து மக்களும் கொண்டாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வடக்கில் மாத்திரம் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடி ஏற்றுவது என்பது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும். இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றுவது நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாத்திரமல்ல, ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய ராணுவ வீரர்களுக்கு செய்யும் அகௌரவமாகும். இதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் அதன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். விடயத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். யாழ் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களை போன்று இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உப்பின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் விலையை கருத்தில் கொண்டு விலையை அதிகரிக்க தீர்மானித்ததாக இலங்கை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக தெரிவித்தார். 400 கிராம் உப்பு பாக்கெட்டின் விலை 100 ரூபாவிலிருந்து 120 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கட்டி உப்பு பாக்கெட்டின் விலை 120 ரூபாவிலிருந்து 109 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மார்ச் 20ஆம் தேதிக்கு பின்னர் பழைய விலைக்கு உப்பை விற்பனை செய்யும் இயலுமை காணப்படும் என தாம் நம்புவதாக இலங்கை உப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார்.
உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலப்பகுதி எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 11,880 மெட்ரிக் டன் உப்பு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரச வணிக கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு புத்தளத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் வடமாகாணத்தில் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர யாழ் வருகையும் அதன்போது அவர் ஆற்றிய உரையில் இந்திய மீனவர்களுடனான பிரச்சினை பற்றி மாத்திரம் பேசிவிட்டு சென்றுள்ளார். இது எமக்கு கவலை அளிக்கிறது. தேர்தலுக்கு முன் உங்களது NPP கட்சி மீனவர்களது பிரச்சினை தொடர்பில் அதிகமாக பேசியது. ஆனால் யாழில் வந்து இந்திய மீனவர்களது பிரச்சினை மாத்திரமே உள்ளது போல பேசிவிட்டு சென்றுள்ளீர்கள். இங்குள்ள மீன்பிடியில் பல சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடைமுறையில் உள்ளது. அதனை தீர்ப்பதாக தேர்தலின் முன் பேசினீர்கள். ஜனாதிபதியாகிய பின் உங்களது நிலைப்பாடு வேறாக உள்ளது. தடை செய்யப்பட்ட தொழில்களால் கடல் மாசடைந்து போகிறது. இது பற்றி பேச மறுப்பது ஏன்? இந்திய மீனவர்களின் பிரச்சினை மட்டுமே இருப்பதாக காட்டி சீனாவிடமிருந்து உதவிகளை பெறுவதே உங்கள் நோக்கமாக உள்ளது போல் நாம் சந்தேகிக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்து செயலாற்றுவது தொடர்பில் குறித்த கட்சிகளின் தலைமைகளான சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு இடையில் நேரடி சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது. அடுத்த வாரம் அதற்கான சந்திப்பு கொழும்பில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் கடந்த நாட்களில் இரு கட்சிகளினது பிரதிநிதிகள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தனர். குறித்த சந்திப்புகளில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் மற்றும் அதன் ஊடாக இரு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் இரு கட்சிகளினதும் தலைவர்களும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் நெல்லை அரிசியாக்கி தற்போதைய சந்தை விலையை விட குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்களும் இதை பொறுப்புடன் சொல்கிறோம். நாங்கள் விவசாயிகளுக்கு இங்கு மிகவும் நியாயமான விலையை கொடுத்துள்ளோம். அதேபோல அரசின் களஞ்சிய சாலைகளுக்கு கொள்வனவு செய்யும் நெல் தங்களின் ஆட்சி காலத்தில் செய்தது போல இவற்றை செய்து குறைந்த விலையில் விலங்கு உணவு லேபிளின் கீழ் நாம் விற்பனை செய்யவில்லை. அந்த அனைத்து நெல்லும் அரிசியாக அரைக்கப்பட்டு தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்கப்படுகிறது. நிச்சயமாக அவர்கள் விவசாயிகளிடமிருந்து அந்த விலைக்கு நெல்லையும் வாங்குவார்கள். தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் நாம் நிச்சயமாக அரசாங்கத்தின் அரிசியாக அரிசியும் வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறோம் என்றார். புறக்கோட்டையில் உள்ள பழக்கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையினருக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பழக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் முன்னெடுத்தனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஒரு சில கடைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டம் மினுவாங்கொடையில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லசந்தவின் மகளான அகிம்சா விக்ரமதுங்க அனுப்பி வைத்த கடிதம் எனக்கு கிடைத்தது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பார்த்து வேதனை அடைந்தேன். அதிகளவில் கரிசனை கொண்டுள்ளேன். பதில் கடிதம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். லசந்த விக்ரமதுங்கவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் என்றும் உறுதியாகவே இருக்கின்றோம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அரசாங்க தரப்புக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் மற்றும் லசந்த விக்ரமதுங்க படுகொலை விசாரணைகள் தொடர்பில் சிவில் தரப்பினர் முன்னெடுத்துள்ள போராட்டங்கள் குறித்து உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் கூறுகையில், படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் பத்திரிகைகளில் பிரதான செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் பொறுப்பு கூற வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் லசந்த விக்ரமதுங்க உட்பட பல படுகொலைக்கான நீதி தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தை அடிப்படையாக கொண்டு தற்போது பிரச்சினைகள் தோற்றம் பெற்றுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சிறந்த அதிகாரிகள் உள்ளனர்.
இருப்பினும் ஒரு சில பிரச்சினைகள் காணப்படுகின்றன. படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்க விவகாரம் தேசிய பிரச்சினையாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் முழுநாள் விவாதத்தை நடத்த வேண்டும். ஏனெனில் இவ்வாறான பிரச்சினைகள் இனி தோற்றம் பெறக்கூடாது என்றார். இதற்கு எழுந்து பதிலளித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் என்றும் உறுதியாகவே இருக்கின்றோம். லசந்தவின் மகளான அகிம்சா விக்ரமதுங்க அனுப்பி வைத்த கடிதம் எனக்கு கிடைத்தது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பார்த்து வேதனை அடைந்தேன். அதிகளவில் கரிசனை கொண்டுள்ளேன். பதில் கடிதம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். நீதிமன்றம், சட்டம் அதிபர் திணைக்களம் நீதியை நிலைநாட்டுவதற்காகவே செயற்படுகிறது. அதற்கான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். சட்டம் அதிபர் திணைக்களத்தில் சிறந்த அதிகாரிகள் உள்ளார்கள். இருப்பினும் திணைக்களம் ஒரே போக்கில் செயற்படுகிறது. இவ்விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். தற்போதைய நிலவரம் குறித்து ஜனாதிபதி சட்டம் அதிபருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அவசியமாயின் புதிய விசாரணைகளை மேற்கொள்ளவும் சாட்சியம் திரட்டவும் ஆலோசிக்கப்படும். அதற்கான வலியுறுத்தலை சட்டம் அதிபரிடம் முன்வைப்பேன். சட்டம் அதிபர் திணைக்களம் அரசியல் பிடிக்குள் சிக்கப்படாமல் இருப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார்.